சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு அறிவித்திருக்கா அறிவாலயா மாத்துறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அறிவித்திருக்கா அறிவாலயம்னா அது எங்க சொத்து. அதெல்லாம் என்னவா சொல்லுங்க? எங்க சொத்து. எது அறிவாலயம் உங்க சொத்து? ஆமா, கட்சியின் சொத்து. சார், திமுக மீது ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த முதல்வர் அவர்களுடைய கையாளாத நடவடிக்கையினால இந்த போலீஸ்காரர்களா பைத்தியம் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க, பித்து பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாது. மனிதன் எவனாவது பேசினான்னா அவனுக்கு பதில் சொல்லலாம். சார், அவரும் வந்து ஒரு முன்னாள் பத்திரிகையாளர். முன்னாள் பத்திரிகையாளர்னு போட்டுக்கிற வேண்டியதுதான். அவன் பைத்தியம். எவன் காசு பார்க்கறானோ அவனுக்கு பேசக்கூடிய ஒரு பைத்தியம். பொதுவாவே மக்கள் மத்தியிலும் காவலர்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் அது வேற. நீ கேட்கிற கேள்வி அது வேற. நீ அந்த பைத்தியக்காரன் சொன்னான்னு என்கிட்ட கேள்வி கேட்கிற அந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து இல்லை.